சென்னை மண்டலத்தில் இன்று மிக சிறப்பாக நடைபெற இருக்கும் ஓய்வூதியர் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து திருமதி மைதிலி குழுவினர். நீராரும் கடலொடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்த்து பாடல் திருமதி மாலதி நாராயணன், திருமதி சுகுணா குழுவினர். அன்பு ஒன்றே ஆதரவாம் அரவணைப்பே ஆறுதலாம் இந்த உண்மை அறிந்த நம்மை துன்பங்கள் தொடர்ந்திட தயங்கும் அன்றோ இதை யாரும் அறிந்து கொண்டு நாளும் நன்மை பேர் நல்வாழ்த்து கூறிடுவோம் நல்வாழ்த்து கூறிடுவோம். மானிடரின் வாழ்வினிலே குறையும் உண்டு நிறையும் உண்டு குறை காணாமல் அரவணைத்தால் துன்பங்கள் தொடர்ந்திட தயங்கும் அன்றோ இது சமூக நலத்துறையின் ஓய்வு ஊதியர்கள் உரைத்திட்ட வேதம் இது உரைத்திட்ட வேதம் இது. அன்பு ஒன்றே ஆதரவாம் அரவணைப்பே ஆறுதலாம். இந்த பாட்டு வந்து தஞ்சாவூரில் மோகன் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், நம்ம துறையில் டைப்பிஸ்டாக இருந்தவர், அவர் எழுதி கொடுத்தாரு. ஓய்வூதியர் தின விழாவில் அடுத்தபடியாக வரவேற்புரை நம்மளது சென்னை மண்டல தலைவர் திருமதி KR உஷா, இணை செயலாளர், சென்னை மண்டலம். ஓய்வூதியர் நல அமைப்பின் சார்பாக சென்னை மண்டலம் அளவிலான ஓய்வூதியர் தின விழாவினை முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது மூத்த சகோதரி திருமதி லலிதா கோபாலகிருஷ்ணன் அவர்களை இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை முதலிய மாவட்ட தலைவர் அவர்களையும் நிர்வாகிகளையும் இவ்விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருந்து இவ்விழாவினை மேலும் சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது அனைத்து சகோதர சகோதரி அவர்கள் அனைவரையும் இவ்விழா குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்புரை நிகழ்த்த முடித்தவுடன் வரவேற்பு நடனம் உங்களை மகிழ்விக்க ஆரம்பிக்கும் பொழுதே நல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போறீங்க. உங்களை மாதிரி தான் நாங்களும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து செய்கிறோம். கூட வந்து நம்ம சென்னை மண்டல தலைவியும் அதில் சேர்ந்துருக்காங்க. நான், திருமதி வளர்மதி, திருமதி பத்மாவதி, திருமதி மைதிலி மேடம் இருக்காங்க. மொத்தம் 4 பேர் டான்ஸு சிறப்பு நடனம் வணக்கம் பாடலுக்கு. இது வந்து நீங்கள் உங்களுடைய உற்சாகம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியை தரும். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் வந்து இதற்கான பயிற்சி எடுத்து வந்திருக்கிறோம். இருந்தாலும் உங்கள் வயது தானே நாங்களும் இல்லையா? அதனால சிறு சிறு தவறுகள், சிறு சிறு என்ன சொல்றது, குறைகள் எல்லாம் இருக்காது. நாங்கள் வந்து பர்மனண்டாக டான்சர்ஸ் இல்லையே, கோரியோகிராஃபர் சொல்லி கொடுத்து நாங்கள் 4 பேருமே கோரியோகிராஃபர், 4 பேருமே பாட்டு ஏற்றி 4 பேருமே ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு உங்களுடைய வரவேற்பு, உங்களுடைய உற்சாக கைத்தட்டல் தான் எங்களுக்கு முக்கியம். ஓகே, பார்க்கலாமா?
நல்ல நாளிது. எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. அகிலத்தை படைத்து காத்திடும் நமது ஆண்டவனுக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். நம்மை எல்லாம் தாய் போல் தாங்கிடும் நமது பூமிக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். சூரியனை போல சந்திரனை போல வந்திருக்கும் சான்றோர்க்கும் முதல் வணக்கம். நீங்கள் போல எண்ணற்ற மாந்தராய் வெற்றிருக்கும் அனைவருக்கும் எங்க வணக்கம். நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நன்மைகள் செய்து வாழ்ந்திட துடிக்கும் நல்லவர்க்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். தீமைகள் அனைத்தும் ஒழிந்திட உழைக்கும் வல்லவர்க்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். இல்லாமை இல்லாத நிலை எங்கும் நிலவன் எண்ணம் கொள்ளும் அனைவருக்கும் எங்க வணக்கம். மனிதரை மனிதர் மனமாற வாழ்த்தி போற்றிடும் யாவர்க்கும் தங்க வணக்கம். நல்ல நாளிது, நல்ல நாளிது. எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி. சாமானியமா இல்லை, பல முறை அவங்க ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க சூப்பராக நடனம் ஆடி இருக்காங்க. ஓய்வூதிய தின விழாவிற்கு திருமதி லலிதா கோபாலகிருஷ்ணன் மேடம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இன்று ஓய்வூதிய தினம் கொண்டாடுகின்றோம். இந்த இனிய வேளைக்கு இந்த அவையில் கூடியிருக்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள், அதற்கு மேலே என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பார்ப்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் இங்கே கூடியிருப்பதே சந்தோஷத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளத்தான். நமது அமைப்பின் தாரக மந்திரமே அன்பு, அரவணைப்பு, ஆதரவு. அதற்கேற்றாற்போல் ஒருவருக்கொருவர் அன்பு பழகிக் கொள்கிறோம், ஆதரவு அளித்துக் கொள்கின்றோம். உடல்நிலை சரியில்லை நமது அமைப்பை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக நமக்கு ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கின்றோம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மூத்த சகோதரி அவர்கள் அளிக்கக்கூடிய வாழ்த்துறைகளை நாம் காது கொடுத்து கேட்க முடியும். தயவு செய்து அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு வாசுதேவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நமது அமைப்பானது ஆலமரம் போல் மாவட்டங்கள் முழுவதும் எல்லா மாவட்டங்களும் வளர்ந்து வேர்பட்டு விட்டது.
இந்த ஆண்டின் கடைசி வாரத்தில் இருக்கிறோம். முன்னதாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அடுத்த வாரம் கொண்டாடுகிறோம். அதற்கு உங்கள் அனைவருக்கும் மூத்த சகோதரி என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கவே இங்கே வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டிய அனைத்து நிலுவைகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், கிடைக்கும். நமது அமைப்பை நமது அமைப்பில் தலைவரிடம் மனுக்களை கொடுத்து விட்டால் அவர்களுடைய குழு சேர்ந்து அவர்கள்லாம் திறமையானவர்கள். எனவே தான் அந்த காலத்தில் பணிபுரிந்த காலத்தில் அவர்கள்லாம் கடமை தவறாது செய்தவர்கள். அதே போன்று இப்பொழுதும் பொறுப்பெடுத்திருப்பதனால் அவர்கள் அனைவரும் யாரெல்லாம் மேலதிகாரிகளை சந்திக்க வேண்டுமோ சந்தித்து உரியவற்றை பெற்று அதனை உரியவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. பலர் நன்றி கூட தெரிவித்து விடுகிறார்கள். எனவே நம்மளுடைய கடமை முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுப்பதுதான். நமது குடும்பத்தை விட மேலாக இவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். கல்வி பயணம் அடித்து செல்கின்றார்கள், மருத்துவ உதவிக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இது போன்று எல்லாமே நமக்காக செய்கிறார்கள். எனவே நாமெல்லாம் பரிபூர்ண ஒத்துழைப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சென்னை மண்டலத்துடைய மூத்த அம்மா அவர்கள் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு மிக அருமையான ஆலோசனைகளை வழங்கி புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நல்ல கரகோஷம் எழுப்பி நல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா உங்களுக்கு. அடுத்தபடியாக சென்னை மண்டல தலைவி திருமதி மைதிலி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இங்கு வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய முதல் வணக்கம், நன்றி. என்ன வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் நான் நம்ம வருஷம் கொண்டாடுறோம் பென்ஷனர்ஸ் டேன்னு. ஆனாலும் இத்தனை பேர் நமக்குள்ளேயே நம்ம ஒரு உற்சாகத்தை சார்ஜை நம்ம ஏற்றிக்கிறோம். வீட்டில் இருந்தால் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. 4 பேரை பார்த்தோம்னா நமக்கே ஒரு சந்தோஷம் வருது. அதெல்லாமே நம்ம இழக்கக்கூடாது. வருஷமும் நம்ம 4 பண்ணுற விழாக்களுக்கும் நீங்கள் இன்னும் நிறைய பேர் வந்திருந்து இதோட நிகழ்ச்சிகளை கண்டு நம்ம பேசி எவ்வளவோ சந்தோஷப்படலாம். அதெல்லாம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது, நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. அதனால் உங்களையெல்லாம் திரும்ப வரவேற்று இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மண்டல தலைவி அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க திரு வாசு சார் அவர்கள், பொதுச் செயலாளர். எனக்கு பேசிய பழக்கம் இல்லை, எல்லாரும் வாழ்த்துறேன். நன்றி. மிக சுருக்கமான வாழ்த்துக்கு நன்றி சார். அடுத்தபடியாக நம்மளுடைய ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய எஜி மேடம் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் வருகை எழுந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நகரா கேஸை பற்றி நிறைய அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த 2005 நவம்பரில் இந்த அசோசியேஷன் மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையில் சேப்பாக்கத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. சகோதரிகள் முதலாக அதில் பங்கெடுத்தவர்களில் எனக்கு மாலதி நாராயணன் அவர்கள், நான் மற்றும் ஏனைய தோழர்கள் தோழிகள் கலந்து கொண்டார்கள். ஏறத்தாழ 30 பேர் ஏற்கும் என்று நினைக்கிறேன். அது அப்புறம் தலைவர் வெங்கட்ராமன் தலைமையில் சீரஞ்சிறப்பாக நடந்து வந்தது.
நிறைய டூரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதோடைய பர்பஸ் என்னென்னா, கம் டு நோ அபவுட் அவர் ஃபேமிலி. மிங்கிள் வச்ச எல்லாம் மிங்கிள் ஆகி ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியை பற்றி எல்லாம் தெரிய ஃபேமிலி பாண்டு மாதிரி ஆகிடுச்சு எல்லாருக்கும். நண்பர்களுக்கு இடையில் அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றியும் எல்லாரை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு நிறைய சாதனைகள் புரிந்துள்ளார்கள். உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நிறைய சாதனைகள் பண்ணி கொடுத்துருக்கிறார்கள். பின்னர் 1923 நீங்கள் 1923 தலைவர் அவர்கள் சுபேந்திர பாபு அவர்கள் பதவியை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டவுடன் உடனடியாக சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கான காரியங்களில் ஈடுபட்டு ரிஜிஸ்டர் செய்து விட்டார்கள். அதில் நண்பர் பட்டேல் அவர்களுடைய பங்கும் பெரியது. அதே மாதிரி எல்லாமே இந்த அவருடைய இப்போ வந்து ரீஜனல் லெவலில் நிறைய பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அவேர்னஸ் நிறைய இருக்குது. எல்லாம் இப்போது ரீசெண்டாக தஞ்சாவூரில் மண்டல மீட்டிங் நடந்தது, மதுரை, இப்பொழுது ராமநாதபுரம் மற்றும் எல்லா இடங்களிலும் மண்டல நிர்வாகிகளும் சீனிய மேடம் ருக்மணி மேடம் மற்றும் எல்ஜி மேடம் மற்றும் சீனியர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவருடைய திறமையாக நடத்தி செல்கிறார்கள். ஆகவே இன்னும் இது ஆழவிருச்சம் போல் மேலும் மேலும் வளர்ந்து ஆஸ் எ சீனியர் மெம்பருங்கிற முறையில் ஆரம்பகால மெம்பர் இன்னும் வளர்ந்து வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். பை எனக்கு ஐ கம்ப்ளீட்டட் 8 years திஸ் அக்டோபர். 8 years அக்டோபரில் 8 years கம்ப்ளீட் ஆச்சு. அதனால் என்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை விட இளையோருக்கு பல்லாண்டு வாழ்க என்று ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மிக்க நன்றி. நம்ம ராமசுப்ரமணியம் ஐயாவுக்கு 80 வருஷம் இந்த போன மாதம் பூர்த்தியாச்சு. அதை நம்ம வந்து அவரோட ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. பணத்துக்காக இல்லை, அந்த தாராள மனசுக்காக. ரொம்ப அவர் கேட்கவே இல்லை, டொனேஷன் கொடுங்கன்னு நம்ம யாரையும் கேட்கறது இல்லை. அவரே வாலண்டியாக எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் 5000 டொனேஷன் இந்த மாதம் கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். ஒரு மொமெண்டம் வந்து இந்த 80 வயசு கம்ப்ளீட் பண்ணதுக்காக ஒரு மொமெண்டம் வாங்கி வச்சுருக்கோம். இது என்ன மொமெண்டம்னு சொல்லிடுறோம். நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸுக்காக ப்ரீசர்னு ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, அப்பரேட்டஸ் இருக்குது. நம்ம அது பால் மாதிரி இருக்கும், அதை ஊதி லங்ஸு கொஞ்சம் பெருசாகும். நம்ம ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். அது வயசாக நம்ம லங்ஸோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸுக்கு இந்த ஒரு அப்பரேட்டஸ் இப்போ வாங்கி வச்சுருக்கோம். நம்ம லலிதா கோபாலகிருஷ்ணன் மேடம் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பாங்க. அடுத்தபடியாக மாலதி ஜெயநாதன் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு 5000 கொடுத்துருவாங்க. இந்த ஓய்வூதிய தினம்னு நம்ம அனௌன்ஸ் பண்ண மறு நிமிஷமே அன்றைக்கே ஃபோன் பண்ணி, சார் நான் 5000 உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. இந்த பணங்கிறது நமக்கு ப்ரைமரி கிடையாது. அந்த ஒரு தாராள குணம் வந்து இவரோட சாரம் அதே மாதிரி தான். இன்றைக்கி வரல, அவர் எப்போவுமே வந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த சின்ன மெமெண்ட்டாவை ருக்மணி மேடம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மாலதி மேடத்துக்கு பொருளாதார நாகலிங்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்தபடியாக சாந்தி ஜெயராமன் மேடம் அவர்கள் வந்து வாழ்த்துரை வழங்குவார். ஒரு சில வார்த்தைகள்.
இவங்க மாலதி நாராயணன் பேசுவாங்க. இவங்க நல்ல எழுத்தாளர்னு நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க எழுத்தை நான் தொடர்ந்து படிக்கிறேன். மத்திய மருந்து ஒரு பேஸ் குரூப் இருக்கு. அதில் நிறைய ஒரு 10,000 20,000 மெம்பர் இருக்க மாட்டாங்கம்மா, இருப்பாங்க. 5,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. 50,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து இவங்க அதில் கதையெல்லாம் எழுதுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், சின்ன கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா அழகாக பேச போகிறாங்க. நம்முடைய சமூக நலத்துறை தோழர்கள், சகோதர சகோதரிகள், தலைவர் எல்லாம் இனிமே அப்படிலாம் வேண்டாம். நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒவ்வொரு முறையும் இந்த ஃபங்க்ஷன், ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன், இது எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. இதை வந்துடணும், நம்மளோட நண்பர்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆவல் எப்போவுமே உண்டு. ஒரு முறையும் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறது சில சமயம் நான் மிஸ் பண்ணிடுவேன். இந்த தடவை இதை மிஸ் பண்ணவே கூடாது, எப்படி நம்ம வந்துடணுங்கிற ஆர்வத்தோடு இருந்தேன். அந்த ஆர்வமே நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தெடுத்து இது இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது நம்மளோட சந்தோஷம். இதை எடுத்து நடத்துகிற அத்தனை ஆர்கனைசருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம ஜாலியாக வந்துட்டுனால ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதே இல்லை. எவ்ரி டைம் அவங்க கூப்பிடுவாங்க, வந்துடுறோம். ஆனால் வர்றது மட்டும் ஜாலியாக வந்துடுறோம். இந்த உற்சாகத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளும் இந்த உற்சாகத்தோட கலந்துக்கணும். இன்னும் நிறைய அளவில் நம்ம நண்பர்கள்லாம் வரணும். வருஷம் ஆச்சுன்னா நம்ம வயசு ஏறிடுச்சுன்னு நினைக்கவே கூடாது. ஏற நம்ம இறங்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு உற்சாகத்தோட இதை கலந்துக்கணும். நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். இது மேலும் மேலும் வளரணும். இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க சென்னை மாவட்ட தலைவர் டி.வி. ஜெகநாதன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாநில மையத்தினுடைய வழிகாட்டு கேக்குதா? இதனை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த இது சென்னை மண்டலத்தில் சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் கடந்த ஒரு மாதமாக என்னென்ன நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும், எப்படி அருமையாக நம்முடைய மக்களுக்கு இதனை கொண்டு செல்ல வேண்டும் என அழகாக திட்டமிட்டு இதனை சிறப்புடன் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் இறுதி வரைக்கும் இருந்து நாம் இதனை 3 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் இருந்து நம்முடைய இனிமையான கைத்தட்டலை அவர்களுக்கு வழங்கி நாம் அதுதான் நமது கடமை என நான் நினைக்கின்றேன். அதனை நாம் முழுமையாக முடிப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் திரு அமிர்தராஜ் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றி. எனக்கு ஒரே ஒரு ஆசை, யாராவது பேசாமல் முடிகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தால் இங்கே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்க மாட்டேன்றாங்க. ஆமாம், வீட்டில் தான் பேசுகிறீங்க, கொஞ்ச நேரம் இங்கே அமைதியாக இருங்களேன். லேடிஸ் எல்லாரும் ஜென்ஸ் உட்பட கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிலருக்கு எழுத வரும், சிலருக்கு பேச வரும், சிலருக்கு ரெண்டுமே வரும். அதெல்லாம் நான் கிடையாது, எனக்கு பாடம் தான் வரும். இங்கே வந்திருந்த அனைவருக்கும் என் நன்றினை தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். கூடுமானவரை அமைதி காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சமூக நல அலுவலர் வேலூர் திருமதி பாகிதா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். கீழே வளருது. ஆக்சுவலாக போன வருஷம் 4 பேர் தான் மெம்பர் இருந்தாங்க. போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் வெறும் 4 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 30 பேர் 40 பேர் கிட்ட சேர்த்துருக்காங்க. இவர் அமிர்தராஜ் பேரை பார்த்த உடனே தான் சேர்றாங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் மனசு வச்சாருன்னு வைங்களேன், அடுத்த வருஷம் 100 பேர் ஆக்கலாம். இன்னும் கொஞ்சம் மனசு மேலே கொஞ்சம் இறங்கணும். இறங்கி வந்தால் நம்ம 100-150 பேர் ஆக்கிடுவாங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இப்போ கேட்குதா சார்? அடுத்தது திருமதி பாகிதா மேடம் அவர்கள். அடுத்த மீட்டிங்குள்ள 100 பேர் ஆக்கிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வீடு தேடி தான் போய் அழைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் விரும்புகிறாங்க, ஒரு சிலர் விரும்ப மாட்டேன்றாங்க. அது என்ன காரணம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. தேங்க்யூ. நமது மாநில தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் சென்னை மண்டல
தலைவர் அவர்களுக்கும் அனைவருடைய ஆசியுடன் இன்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை தான் குறைவாக இருக்கிறதே தவிர மனது மிகப்பெரிய மனதுடன் அனைவருமே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அனைவருமே அனைத்து வீடுகளிலுமே வந்து எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இன்னைக்கு யாருடைய நாள்? இன்னைக்கு மகளிர் தின விழாவா, ஆண்டு விழாவா, இல்லை இன்னும் நிறைய விழாக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம், அந்த விழாவா? இல்லையே. இன்னைக்கான நமக்கான நாள் தானே இன்னைக்கு பென்ஷனர்ஸ் டே. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு கூட வீட்ல இருந்து நம்ம வெளியில நமக்கான நேரத்தை ஒதுக்க முடியாமல் இருந்தால் நம்ம வேற எதுக்காக ஒதுக்கி அப்புறம் நம்ம சந்தோஷத்தை எங்க போய் தேடுறோம்? சந்தோஷம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீட்டிலையும் இருக்கத்தான், வீட்டில இருக்க, சொந்த பந்தத்துல இருக்கு, எல்லார் இடத்துல இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய தோழர் தோழியர்களிடையே இருக்கிற அன்பும் பாசமும் தான் மிக மிக சிறந்தது. நம்ம இன்று நான் கிட்டத்தட்ட 40 வருடம் கழித்து என்னோட தோழியை நான் இன்று சந்தித்திருக்கிறேன். திரு விஜயா அவர்கள் வந்திருக்கிறாங்க, கஸ்தூரி வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க? இந்த மாதிரி பென்ஷனர்ஸ் டேல நான் வருகிறேன் மேடம், நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, நான் வர்றேன், கலந்துக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுதுதான் அவங்களுடைய வீட்டுக்கார் வர என்னை பார்த்து சந்தோஷப்பட்டு என் மனைவியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்ட்டு போயிருக்கிறாரு. அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய சந்தோஷத்தை தேடி நம்ம பிளான் பண்ணி நம்ம தான் வந்து நம்ம கலந்துக்கணும். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து நாங்கள் சொன்னபடி 15 பேர் வந்து விட்டார்கள். இப்பொழுது மாநில தலைவர் வந்து எங்களுடைய தலைவர்கிட்ட சொன்ன மாதிரி மெம்பர்ஷிப் அதிகப்படுத்தணும்னாங்க. இன்று நாங்கள் 4 மெம்பர்ஷிப்பை புதிதாக ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதையும் சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு மிக மிக சந்தோஷமான விஷயம் வந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு பொறுப்பு ஒப்படைச்சாங்க. அதாவது நம்முடைய மாநில மையத்துக்கான இடம் அலுவலகம் அமைக்க நம்மளுடைய அரசு சேவை இல்லம் தாம்பரத்தில் இடம் கேட்டு விண்ணப்பம் எங்களுடைய ஆண்டு விழாவை நன்றி கொடுத்தாங்க. அதனுடைய ஸ்டெப்ஸ் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். லெட்டர் போயிட்டே இருக்கு. அவங்க கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த 3 மாதத்திற்குள் இறைவன் அருளால் நம்ம அடுத்த கட்ட மீட்டிங் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மாநில மையத்துக்கான இறைவன் அருளால் நம்மளுக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கலாம். இன்னும் வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக யார் வந்திருக்காங்க தெரியுமா? பயிற்சி ஆட்சித்தலைவராக நம்மளுடைய மாலதி ஹெலன் மேடம் IAS, கன்வர்ட் IAS நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தான் வந்திருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல பக்க பலமா இருந்து நம்மளுடைய தேவைகளை மிகவும் நம்ம பூர்த்தி செய்து வாங்கிக்கலாம்ன்ற நம்பிக்கை இருக்கு. அனைவருக்கும் நீங்க இங்க வந்து கலந்து கொண்டதற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மாலை வரை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் கேட்டால் நீங்கள் பார்த்தது ஒரு வணக்கம் பாடல் மட்டும்தான். இன்னும் உங்களை மகிழ்விக்க காஞ்சிபுரம் மாவட்டம் தயார் நிலையில் இருக்கிறது. 5 நிகழ்ச்சிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில். இந்த வசந்த் கலைஞர் டிவியில் வசந்த் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார். என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? தமிழோடு விளையாடு. நாங்கள் இப்போ உங்களோட தமிழோடு விளையாடு ஒரு விளையாட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு பரிசுகள் ரெடியா இருக்கு. அடுத்தது நினைவாற்றல் போட்டி. உங்களை வந்து கிட்டத்தட்ட சின்ன அடலசன் ஸ்டேஜ் கொண்டு போய் நீங்க அந்த இளமை பருவத்துல என்ன மாதிரி இருப்பீங்க, நிறைய பாட்டு கேட்டுருப்பீங்க. உங்களுடைய பாட்டுக்கள் அந்த வயசுல உங்களுக்குள்ளேயே போட்டி இல்ல, 2 பேருக்கும் போட்டி. யார் 2 பேரு? ஜென்ஸ் சரியா, லேடிஸ் சரியா? எந்த குரூப் ஜெயிக்குதுன்னு பாப்போமா? பாக்குறதா இருந்தா 3 மணி வரைக்கும் இருக்கணும். சாப்பிட்டுட்டு ஓடி போயிட்டீங்கன்னா யார் இருக்கிறீங்களோ அவங்க தான் ஜெயிச்சு பிரைஸ் ஆகிட்டு போவாங்க. பெண்கள் அதிகமா இருந்தா பெண்கள் ஜெயிப்பாங்க. பெண்கள் அதிகமா ஆண்கள் அதிகமா இல்ல. யார் சரியான விடைகள் சொல்லுகிறார்களோ, யார் சரியான விடைகள் எழுதுகிறார்களோ அவர்கள் ஜெயிப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ, நன்றி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு. சாகிதா அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இது, நம்ம எல்லாருமே யூடியூப் நிறைய பார்ப்போம். யூடியூப் பார்க்கும்போது அதுல என்ன ஒண்ணு வரும், இதை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கான முக்கியமான செய்தி கடைசியில் அளிக்கப்படும் அப்படிம்பாங்க. அது மாதிரி டான்ஸை பார்க்கணுமா, விளையாட்டுல பரிசு வாங்கணுமா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் இருங்க, 3 மணி வரைக்கும் இருங்க என்ற ஒரு செய்தியை ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. அநேகமா நீங்க எல்லாருமே இருந்து பரிசு வாங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக காஞ்சனமாலா அவர்களை வாழ்த்துறை வழங்க மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வந்து வேதாத்ரி மகரிஷி அந்த பயிற்சியில் ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள். மிக அருமையாக பேசும்போதே வாழ்க வளமுடன் அப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க. மிக நல்ல கருத்துக்களை, நல்ல தொடர்ச்சியான
நல்ல தமிழில் பேசக்கூடியவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மேடையில் அமர்ந்துள்ள தலைவர் முதலான அனைத்து நிர்வாகிகள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் என் உடன் பணியாற்றிய அனைத்து ஓய்வூதிய பணியாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம் வாழ்த்துறைன்னு சொன்னாங்க, ஆனால் சிறப்புரை அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுத்தது. வாழ்த்துறை அனைவரும் வழங்கி விட்டார்கள். நான் தினமும் ஒவ்வொரு நாளும் அனைவரையும் வாழ்த்தி கொண்டுதான், ஏன்னா மெடிடேஷன்ல வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கேன். அதனால இப்போ எனக்கு கொடுத்ததன்படி ஒரு சின்ன சிறப்புரை. சிறப்புரை எனும்போது இங்கு நாம் வந்துள்ளோம். நமது சமூக நலத்துறையை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான பேர் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் உள்ளவர்கள் ஒரு கைப்பிடி அளவு தான் வந்திருக்கிறோம். அனைவரிலும் ஒரு கைப்பிடி அளவு தான் வந்திருக்கிறோம். இதற்கு என்ன அர்த்தம்? இந்த கைப்பிடி அளவுள்ளவர்கள் அனைவரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறோம். வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறோம் என்றால் இன்பம் துன்பம் அனைத்தையும் சமமாக பாவித்து அத்தனையும் கடந்து அத்தனையும் சகித்து பொறுத்து அதை கடத்தி தள்ளிவிட்டு வந்து நாம் என்ன சந்தோஷத்தில் இருக்க வேண்டுமோ அந்த சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இங்கு வந்திருக்கிறோம். சரியா? இப்போ இன்னைக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்முடைய கடமை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே முடிச்சிட்டோம். பிறந்து வளர்ந்தோம், வாழ்க்கையை வாழ்ந்தோம், நம்ம பிள்ளைங்க எல்லாரையுமே நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம குடும்பத்தை நம்ம அனுபவிச்சுட்டோம், குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு கடமை இருக்கு. அதாவது இறைநிலையை அடையும் வரை நமக்கு இன்னும் ஒரு கடமை இருக்கு. அது என்ன கடமை என்றால் இந்த சமுதாயத்திற்கான கடமை. இந்த சமுதாயம் வழங்கும் ஒரு பிடி சோற்றில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். நாம் பயன்படுத்தும் அனைத்தும், நாம் அனுபவிக்கும் அனைத்தும் இந்த சமுதாயத்தில் இருந்தும் இந்த உலகத்தில் இருந்தும் பெறப்பட்டது. ஆக இதற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வாறு நன்றி சொல்லலாம்? வேற ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். நம்மகிட்ட மனசுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அது சும்மா பேசிக்கிட்டே கிடக்கும். என்னைக்காவது அதை நிறுத்தி வச்சிருக்கீங்களா? நிறுத்த முடியாது. அதன் மூலமாக நாம் இந்த சமுதாயத்திற்கு நன்றி சொல்லலாம். அந்த மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே ஓட்டி கொண்டிருக்க வேண்டும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும். ஒன்று, எண்ணம் ஈட்டி எட்டியவரை பாயும், எண்ணம் எங்கும் பாயும், எண்ணம் போல் வாழ்வு. இது 3 போதும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அது நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும். நாம் இன்று கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செயல்படுத்துவோம். இனி நமக்குள்ள ஒரே கடமை இந்த சமுதாயத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி. அதற்காக நாம் இதை செயல்படுத்துவோம். என்னுடைய உரையை முடித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. திரு ராகவன் ஐயா ஆலோசகர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். பேசுறதே கிடையாது. சரி சரி. மேடையில் வீட்டிற்கும் நிர்வாகிகள் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நான் பேசுறதுக்கு ரொம்ப பேசுறதுதான் தெரியாது நமக்கு. எனக்கு ரொம்ப வாசுதேவன் மாதிரி தான் நானும் ரொம்ப இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை பேசணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு சுதந்திர பாபு. பேச்சில் 2 வகை உண்டுங்க. ஒன்று விதை தெளிக்கிற மாதிரி பேசுறது, இன்னொன்று மலர் தூவுற மாதிரி பேசுறது. மலர் தூவமாக பேசுறதுனா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் மலர் கொஞ்ச நேரத்துலேயே அது போயிடும், அது மனசில் நிற்காது. விதை தூவுங்கிற மாதிரி பேசுறதுங்கிறது விதையோட மதிப்பு எப்படின்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது விருட்சமாக மாறும். அதை மாதிரி விதை போட்டு பேசுபவர்கள் நம்ம மூத்த சகோதரி லலிதா கோபாலகிருஷ்ணன், முன்னாள் தலைவர் வெங்கட்ராமன், முன்னாள் தலைவர் குபேந்திர பாபு, நம்ம மாநில உபத்தலைவர் ருக்மிணி மேம், இவர்கள் பேச்சினால்தான் இந்த ஆலமரம் போன்று நமது சங்கம் விரிவடைந்திருக்கின்றது. அங்கங்கு மண்டலங்கள் விருட்சமாக வளர்ந்திருக்கின்றன.
அதுக்கு நம்ம ரொம்ப உறுதுணையாக நம்ம இது மாதிரி கூட்டி நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும். முதல்ல வெங்கட்ராமன் தான் இது ஃபவுண்டேஷன் போட்டார், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுட்டாரு. அதுக்கு மேலே நம்ம குபேந்திர பாபு இப்போ தலைவர் அவர்கள் அழகாக ஒரு கட்டடத்தை கட்டியுள்ளார். எல்லா இடத்துக்கும் அந்த வியாபித்து இருக்கிறார். அவர்களுக்கு அவருடைய உழைப்பிற்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நல்லவன் யார் என்று யாராவது சொல்ல முடியுமா? விளக்கம் சொல்ல முடியுமா? நல்லவன் என்பவன் யார்? யாருக்காவது சொல்ல முடியுமா? நம்ம வந்து ஏழைக்கு சாப்பாடு போடுறோம், கோயிலுக்கு பணம் கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், இதெல்லாம் நல்லவன் ஆகிட முடியுமா? ஒரு கம்பெனியில் கூட செய்வோம், டொனேஷன் கேட்குறாங்களேன்னு டொனேஷன் கொடுப்போம், மற்றவங்களுக்காக நம்ம செய்வோம். உண்மையில் நல்லவன் என்பவன் யார்? மனசில் நினைக்கிறத அப்படியே சொல்லணும். மனசில் என்ன நினச்சிருக்கோமோ அதை சொல்லணும். அப்படி மனசில் நினைக்கிறதுக்கு நல்லதையே நம்ம நினைக்கணும். அப்படி இருந்தால் தான் அவனை நல்லவனா நம்ம சொல்ல முடியும். அது நல்லவனாக இருந்துட்டாங்கன்னா எந்த காலத்துலையுமே மனசுக்கு அமைதி இருக்கும். மனசு அமைதி இருந்தால் வாழ்வு இருந்து சுகமாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். மனசு நிம்மதியாக இருந்தாலே போகிறோம். நம்ம ஃப்ரீயாக இருப்போம், யார் என்ன காட்டாலும் சொல்ல முடியும். நம்ம மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றியை தெரிவித்துக்கிட்டு எனது அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் வச்சு 2015-16 வருஷம் ஆகுது. 7 8 ஆரம்பித்தாங்க. அப்போ அவருக்கு மொத்தமாக உறுதுணையாக இருந்து அவர் தான் ட்ரெஷரர், ஃபஸ்ட்டு ட்ரெஷரர் அவர் தான். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பணத்தெல்லாம் சிறுக சேர்த்து இப்போ வந்து அவருக்கு டியூ டு ஏஜ் ஃபேக்டர் ஏதோ அவரால் வந்து குடும்ப சூழ்நிலை அடிக்கடி வர முடியல. அவர் வரது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு அடுத்து வரும்போது அந்த அம்மாவையும் கூப்பிட்டு வரணும்னு நான் இப்போ காலையில் சொன்னேன். நீங்கள்லாம் கூட வரும்போது தாராளமாக உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வரலாம், உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரலாம், இல்லை உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வரலாம், தாராளமாக கூப்பிட்டு வாங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே ஒரு என் ஒய்ஃபை எல்லாருக்கும் தெரியும், என்னை விசாரிக்கிறாங்களா இல்லை என் ஒய்ஃபை நல்லா விசாரிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு கடைசியில் வந்து நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம இப்போ வாழ முடியும். ராகவன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு சந்திரபாபு ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாலாயிரம் சென்னை மண்டலம் சார்பாக இங்கே அனைவரும் பெருந்திரளாக கூடியிருக்கின்றோம். நமது அமைப்பு என்பதே ஓய்வூதியர்களுடைய நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். முதலில் மதிப்புக்குரிய திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் இந்த அமைப்பை தொடங்கினார். அதன் பிறகு தொடர்ச்சியாக நமது குபேந்திர பாபு அவர்கள் இந்த அமைப்பினை சீரும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைப்பு நாம் ஓய்வூதியர்களுடைய நலன் இந்த அமைப்பு முழுக்க நமது ஓய்வூதியர்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். நமக்கு நிறைய தீர்மானங்கள் உள்ளன. இதையெல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நமது அமைப்புக்கு தேவையான தீர்மானங்களை நிறைவேற்றி தருமாறு இந்த அமைப்பினை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சார்பாக. மேலும் என்னை பேச அமைப்புக்கு நன்றி கூறி, நான் எப்பொழுதும் இந்த அமைப்பிற்கு உறுதுணையாக இருப்பேன் என நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திரபாபு ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சார் வந்து 2-3 முகம் இருக்கும் அவருக்கு. அசோசியேஷன் முகம் ஒன்று இருக்கும், அசோசியேஷன் பேக்ரவுண்டு முகம் இருக்கும், மந்திரிக்கு வேண்டிய முகம் இருக்கும். இது மாதிரி பல்வேறு முகம் அவருக்கு தெரியும். நாங்கள் சின்ன டைம் இருக்குது, ஒரு 2 நிமிஷம். ஆஃபீஸில் வந்து இங்கேருந்து ஒரு ப்ரப்போசல் அனுப்புவோம், கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். நைட்டு 7-8 மணிக்கு வந்து நான் அவரும் மந்திரியோட பிஏ வீட்டில் போய் அந்த ஃபைலை அங்கே பார்ப்போம். இங்கே இருந்து ப்ரப்போசல் போகும்போது ஒன்று வரும், கவர்மெண்ட்லேருந்து அரசாங்க ஆணையம் ஒன்று வரும். நாங்கள் பேக்ரவுண்டில் இவர் இருப்பார், வக்கீலை பார்க்கணுமா, நைட்டு 10-11 மணிக்கு சைக்கிளில் போவோம். இது மாதிரி நிறைய பயங்கர எஃபிஷியண்ட்டான ஆள். நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, இந்த அமைப்புக்கு வந்து அவர் இன்னும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாக இருக்குது. அவர் மனசு வைக்கலைங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அவர் இதோட இணைஞ்சு இப்போவும் ஒரு பொது
தொழிலாளர் பேரவையில் திமுக சார்பு அமைப்பில் அவர் தலைவராக இருக்கார், மாநில தலைவராக இருக்கார். அவருக்கு வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க. இப்போது ஒரு விஐபி விவிஐபியோட ஆளுங்கள்லாம் இவருக்கு தெரியும். ஒரு கோயிலோட தலைவராக இருக்கார். எல்லாரும் அந்த கூழ் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கம்யூனிஸ்ட்டு எல்லா தலைவரும் இவரோட தோளில் கை போட்டு பேசுவாங்க. அதனால் இவர் வந்து நமக்கு உதவி பண்ணல, இது வரலாம் பண்ணணுங்கிறது உங்கள் சார்பில் கேட்டுக்கிறேங்க. நன்றி. திரு சந்திரபாபு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக கோட்டீஸ்வரன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அவர்கள். தமிழ்நாடு ஓய்வூதிய நல அமைப்பு சென்னை மண்டலம் சார்பாக நடத்தப்படும் ஓய்வூதியர் தின விழாவுக்கு சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் மண்டல நிர்வாகிகளுக்கும் இங்கு வருகை புரிந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் விழாவை சிறப்பிக்குமாறு காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் ஜீவா அவர்கள் கவிதை வாசிப்பார். ஜீவா மேடம் வராங்க. அம்மா கொஞ்சம் பேரை சேர்த்து விடுங்க. மற்ற மாவட்டத்திலாம் அமைப்பே உண்டு பண்ணிட்டோம். திருவள்ளூரில் வந்து ஒரு முழு அமைப்பை எங்களால் உண்டு பண்ண முடியல. கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கவலைப்படாதீங்க சார். இப்போ மாவட்ட அளவில் உறுப்பினர் எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் திருவள்ளூர் ஒன்றா இருக்குது. மேடம் மேடம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான். திருவள்ளூர் ஒவ்வொரு இதுலேயும் நான் டைரக்டரேட்டில் போய் லிஸ்ட்டு கேட்டப்போ இது வரைக்கும் நாங்கள் கேட்டது வந்து 23, 24 அப்படி தான் கேட்டேன். அதில் அதாவது 2023, 24 ரிட்டையர் ஆனவங்களோட லிஸ்ட்டு கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து முதல்ல ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு உண்டானது. அதாவது கிரேட் 2 கிராம சேவிகா, கிரேட் 1 முக்கிய சேவிகா, இவங்களுடைய லிஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. 2025 கூட டிசம்பர் வரைக்கும் ரிட்டையர் ஆகிறவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் கிட்டத்தட்ட என்கிட்ட லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன் 32 பேர் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த லிஸ்ட்டை நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். அவங்களோட பேர், அவங்க எந்த பிளாக்கில் ரிட்டையர் ஆனாங்க, அவங்க எந்த தேதியில் ரிட்டையர் ஆனாங்கிற வரைக்கும் இருக்குது. அந்த பிளாக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிடணும். ஸோ 32 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மாதிரி சிவகங்கை அந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட் என் கையில் இருக்குது. அதனால் அடுத்த முறை வரும்போது நிச்சயமாக திருவள்ளூரில் 50 பேர் சேர்த்து கொண்டுருவீங்க. அதுக்கு ஜீவாவும் சௌந்தரவல்லியும் தான் பொறுப்பு அப்படிங்கிறத கைத்தட்டி உற்சாகமாக அவங்கள உற்சாகப்படுத்துங்க செய்வாங்க. இங்கே கூடி இருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வூதிய தினத்தில் வந்து நம்ம யார் யார் எங்கெங்கே வேலை செஞ்சிருந்தோமோ அவங்கெல்லாம் வந்து இப்போ எல்லாரும் ஒன்றா ஒரே இடத்துல கூடி நம்ம சேம லாபத்தையும் நம்ம இருக்கிற நிலைமை எப்படி, அப்போ வேலை செய்கிறப்ப எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், அது வந்து எல்லாரும் அளவலாவி பேசுறது வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இப்போ திருவள்ளூர்லேருந்து நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கிறோம். யார் யார் வருவாங்கன்னு தெரியல. இனிமே அடுத்த தடவை வர்றப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறோம். திருவள்ளூரில் வந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சௌந்தரவல்லி மேடமும் ஜீவா மேடம் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை இல்லையா? சேலம் மாம்பழம் மாதிரி இருக்கும் அவங்களுடைய பேச்சு, தெரிஞ்சுக்கோங்க. மாம்பழம் மாதிரி இருக்காது. ஜெயந்தி நான் சேலம் மாவட்டத்தில் வந்து சமூக நல விரிவாக்க அலுவலராக இருந்தேன். என்னுடைய கணவருடைய உடல்நிலை காரணமாக விஆர்எஸ் வாங்கிட்டேன். சிடிபிஓ ப்ரமோஷன் லிஸ்ட்டு வந்து எல்லாமே என்னோடது இங்கே வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்தது. சிடிபிஓ வராமையே நான் அப்புறமா விஆர்எஸ் வாங்கியிருக்கேன். அவருக்காக அவரையே இப்போ வீட்டில் விட்டுட்டு வரவே முடியாத சூழ்நிலை தான். இருந்தாலும் அவரை வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு அவரை வந்து டயாப்பர் போட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால் நான் வந்து இல்லைன்னா நான் பயங்கரமான ஆக்டிவான பர்சன் தான். எல்லாத்துலேயும் ஜாலியாக இருக்கணும்னு விரும்புவேன். எல்லாம் டான்ஸ் ஆடணும், எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்லாம் நான் விரும்புவேன். சேலம் மாவட்டத்திலே கீதாஞ்சலி மேடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க,
முதல்ல நான் விஆர்எஸ் கொடுக்கும்போது அன்பு மேடம் தான் விஆர்எஸை வாங்கிக்கவே மாட்டேன்ட்டாங்க. நானே என்னை பற்றி சொல்லிக்க கூடாது, நான் காணாம போயிடுத்துமா அப்படின்ட்டாங்க. மேடம் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னேன். அவங்க வந்து இங்கே சென்னையில் வந்து அவங்க இதுவாக இருந்தாங்க, இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க, ஏடியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க அதே ஊர் தான் நானும். எங்களுடைய தோட்டமும் அவங்களுடைய தோட்டமும் பக்கத்துலேயே இருக்கும். அந்த இந்த அரசாங்கத்தினால எங்களுடைய காடெல்லாம் 100 தென்னை மரம் உண்டு. அந்த காடெல்லாம் அப்படியே இப்போ எங்களுடைய காடை கவர்மெண்ட் எடுத்துட்டு பைசாவும் கம்மியாக தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் அது நம்ம மக்கள்லாம் இப்போ அந்த வழியில் போகிறாங்கங்கிற ஒரு சந்தோஷம். அதனால் வீடு அங்கே தான் இருக்குது, பழைய காலத்து வீடாக இருக்கும், தொட்டி முத்தம் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மாற்றி கட்டியாச்சு. அப்புறம் இப்போ வீட்டு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைக்காக இப்போ சென்னைக்கு வந்துட்டோம். அதனால் சரி, அனைத்து சென்னை மண்டலத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகள் ஓய்வூதியர்கள்லாம் நாம் அல்ல, நாமெல்லாம் இளமையானவர்கள், எளிமையானவர்கள், இனிமையானவர்கள். அதனால் நம்ம வந்து ஜாலியாக வயசாகிடுது அப்படின்லாம் நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நம்ம இப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம 20 வயசு மாதிரி, 60 வயசே கிடையாது. வயது வந்து ஒரு பொருட்டு அல்ல. எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், வயது வந்து நமக்கு அது ஒரு எண்ணிக்கை தானே ஒழிய நமக்கு வந்து அது வந்து ஒரு இது கிடையாது. வைதேஞ்சி மாலா 99 வயசில் இப்பயும் அந்த பாட்டு டான்ஸ் அப்படி ஆடுறாங்க. அது மாதிரி சில வீடியோக்கள்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் வாட்ஸ்அப்பில். மற்றதை பார்க்குறத விட வயதானவர்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, உட்காந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து ஆக்டிவாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து திரும்ப அதை பார்க்கறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா சேரில் உட்காந்துட்டு இப்போ பாட்டெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஆடலுடன் பாடலை கேட்டுங்கும்போது நம்ம உட்காந்துட்டே காலை இப்படி ஆட்டலாம். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கையை வந்து இப்படி ஆக்டிவாக பண்ணிக்கலாம். அதனால் நாம் வந்து வயதானவர்களே அல்ல, இளமையானவர்கள் என்று சொல்லி நமக்கு மேலும் இளமையை கொடுப்பதற்கு இந்த நேரத்தில் ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டு சேலம் மாவட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று உங்களை வரவேற்று வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்கி செல்கிறேன். சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருந்த மேடம் அவர்களுக்கு நல்ல மிகுந்த கரகோஷம் எழுப்பி ஒரு நல்ல ஒரு வாழ்த்துறை வழங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கூட்ட அரங்குக்கு திரு விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நண்பர் விஜயகுமார் வந்து தமிழ்நாடு சமூக நலத்துறை பணியாளர் சங்கத்தோட மாநில தலைவர் அவர்கள். எங்க பீரியட்ல எல்லாம் பாலு தெரியும், மதுரை பாலு, அவரோட பிரதர் இவர். ஆமா, ஓன் பிரதர். அது வேற ஒரு டவுட் வேற, ஓன் பிரதரா ஓன் பிரதர். நல்ல அனைவருக்கும் வணக்கம். ஓய்வூதியம் என்றாலே பலகட்ட போராட்டங்கள், பலவித நிகழ்வுகள் இருந்தாலும் கூட 17/12/82 உச்சநீதிமன்ற நீதியரசர் வழங்கிய அந்த தீர்ப்பு தான் இன்றைய தினம் வரை ஓய்வூதிய தினமாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். பல வகையிலேயே இந்த ஓய்வூதிய தினத்தை பல அரங்குகளில் கருத்தரங்கமாக, ஆலோசனை கூட்டமாக, விரிவடைந்த பொதுக்குழுவாக பல வகையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஓய்வு பெற்ற சமூகத்துறை பணியாளர் சங்கம் சார்பாக இந்த சிறப்பான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியுடன் விழா தலைமைக்கும் மண்டல தலைவர்களுக்கும் அருமை சகோதரர்களுக்கும் விழாவை சிறப்பித்திருக்கும் பெருங்குடி மக்களுக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அந்த நிகழ்ச்சியில் வந்து என்னால் கலந்துக்கிற முடியுமாங்கிற கூட ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏன்னா நேற்று தஞ்சாவூரும் இதுக்கு போயிருந்தோம். நாங்கள் காலையில் வந்தோன்னே நிச்சயம் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதில் கூட பல நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய நினைவுகள் இப்போ அதெல்லாம் ஒரு புக்காக போடணும், ஒரு நாள் ஒரு 10 நம்மளுக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்குது. இருந்தாலும் கூட பல துறைகள் வந்து அரசாங்கம் செயல்பட்டாலும் மக்களுக்காக செயல்பட்ட ஒரே துறை சமூக நலத்துறை தான். அந்த துறையில் வந்து எனக்கு தெரிந்த ஒரே ஒரு நினைவை பகிர்ந்து கொண்டு தொடர்கிறேன். கரெக்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 26 சுனாமி. அந்த சுனாமி பேரழிவில் நிறைய நிகழ்வுகள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்குங்கிறது மிக சிறப்பான பங்கு. அப்போ வந்து மாவட்ட திட்டம் கோயம்புத்தூரில், அப்போ கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்டம் ஒன்றா இருந்தது. ஒருங்கிணைந்த அந்த திட்ட அலுவலர் சுமிதா அவர்கள் நினைச்சாங்க, ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. எல்லா பிளாக்ல இருந்து
உங்களுக்கால இயன்ற பொருள்களை கொண்டாந்து குவிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் பழசாக இருக்கக்கூடாது எதுவுமே. இப்போ திருப்பூர்லேருந்து புது புது பணியன்கள், அதே பாத்திரங்கள், கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் சிடி போஸ், நிறைய அருமையான சிடி போஸ் அப்பெல்லாம் சும்மா தீயாக வேலை பார்த்து 2 ட்ரக்கு ஃபுல்லாக சாமான எடுத்துக்கிட்டு மாவட்ட ஆட்சியரோடு அந்த மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு நமது திட்டத்தில் தொடர்பு கொண்டு ட்ரக்கில் இருந்து நாங்கள் ஒரு தனி வேனில் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் போயிட்டோம். களப்பணியாளர்கள் கொஞ்சம், மினிஸ்டர் ஸ்டாஃப் கொஞ்சம் போய் அந்த இடத்துல போய் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் கேட்டு, அப்போ மாவட்ட ஆட்சியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நாகப்பட்டினத்துடைய மாவட்ட ஆட்சியர். அவர் என்ன செஞ்சார், சிறப்பான ஏற்பாடுக்கு வரவேற்று கொடுத்து அவர் ஒரு கிராமத்தை ஒரு தாசில்தார் மூலமாக எங்களுக்கு அனுப்பிட்டார். அந்த கிராமத்து காலையில் ஒரு 11 மணிக்கு, நாங்கள் முதல் நாளே போனோம், 11 மணிக்கு தான் போக முடிஞ்சுச்சு. அன்றைக்கி மாலை முழுவதும் அந்த கிராமத்தில் இருந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது மிகப்பெரிய அழுகை. நேற்று கூட பேப்பரில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பொண்ணு வந்து தூக்கி எறியப்பட்டு கிராமத்தோட அது ஒரு குழந்தை பெற்றெடுத்து அந்த இடத்துல காட்டுக்குள்ளேயும், அதுக்கு பேர் சுனாமின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணனும் என்ன செஞ்சிருக்காரு, இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தை நிறைய பேர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு முன்னுதாரணமாக 2 பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக இந்த எதுக்கு நினைவு கூறனா, அவர் ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். எல்லா துறையும், மின்சாரத்துறை, போக்குவரத்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாலும் அவர்களுடைய பணி என்பது ஒரு நிறைவான பணி. முடிஞ்சு போய் ஒரே ஸ்டேஜில், அவ்வளோதான். கம்பம் முடிஞ்சா கம்பத்தை போட்டோமா, மின்கம்பி முடிஞ்சு போச்சு. ரோடு உடஞ்சா ரோடை போட்டால் முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு பேட்டி கொடுத்தார் ராதாகிருஷ்ணன். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பேட்டி. எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடிஞ்சு, ரோடு போட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் என்னால் கொடுக்கவே முடியல, மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அந்த மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அவர்களை எப்படி அதிலிருந்து மீட்டெடுப்பது என்பது எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. அப்போ தான் வந்து சமூகத்தின் ஊழியர் எல்லோரும், சார் நாங்கள் அந்த சேலஞ்சாக எடுத்துக்கிறோம், ஹெல்த் ஸ்டாஃபோட கூட்டி விஹெச்ஓன்னு நம்ம அங்கன்வாடி பணியாளர் இணைந்து கொண்டு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வீடாக போய் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இந்த 6 மாதம் முடித்து தான் அவங்க படகுக்கு போகும்போது மறுபடியும் கடலுக்குள் சென்று நம்ம வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியவர்கள் இந்த சமூக நலத்து பணியாளர், குறிப்பாக அங்கன்வாடி பணியாளர் குறிப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம். அப்போ நாங்கள் மாநில செயற்குழு போட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு வருத்தம், அதில் எல்லா துறைகளும் தங்களுடைய மின் ஊழியர்லேருந்து போக்குவரத்து எல்லாரும் பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க, நம்ம துறையிலேருந்து ஒன்றுமே கொடுக்கல. நேராக செயலாளரை வந்து சந்தித்தோம், நம்ம மாநில நிர்வாகிகள் நம்ம சந்தித்து, இது ஒரு கொடுமை சார், இருக்கிற வேலையிலே கஷ்டமான வேலைன்னு கலெக்டரே வந்து பேட்டி கொடுக்குறாரு. இன்னுமே அதுக்கான அங்கீகாரம் என்பது ஊழியர்களுக்கு சம்பளம் அதெல்லாம் கிடைக்கிறது வேறு விஷயம், ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு வேலைக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிடைச்சி, அது ஏதோ கிடைச்ச ஒழிய நிறைவாக கிடைக்கலைங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்களாம் களப்பணியாளர்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நாங்கள் அமைச்சு பணியாளர் 1-2 தான் பார்க்க முடியும். இப்போ சமீபத்தில் நான் ரிட்டையர் ஆகிறப்ப வாழவாடின்னு ஒரு கிராமத்தில் என்னை கட்டாயம் கூப்பிட்டா, நான் வரதில்லம்மா, சென்டருக்கு எதுக்கு வரமாட்டேன். அதுவும் அமைச்சு பணியாளர் ஒரு சென்டருக்கு போனால் என்ன அர்த்தம், அந்த பிள்ளையை காலி பண்ணுறதுக்காண்டி தான் அங்கே போவேன், மற்றபடி நீங்கள் வந்து நாங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்லை சார் நீங்கள் வரணும் அப்படின்னு. அந்த பொண்ணு அந்த சிடிபி அந்த அங்கன்வாடி ஒர்க்கர் ஜாயின் பண்ணப்போ ஒரு குழந்தைய வளர்த்துருக்குறாங்க. அந்த குழந்தை வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறான். அவன் என்ன நினச்சிருக்கிறான், இந்த அம்மா ரிட்டையர் ஆகிறப்ப அந்த ஊரையே திருவிழாவாக்கி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி தான் எங்கள் எல்லாத்தையும் அழைச்சோம். நாங்கள் அரசூழி சங்கம் சார்பாகவும் நம்ம சார்பாக ஆஃபீஸ் சிடிபி எல்லாம் போய் பார்த்தா அது ஊரே ஒரு ஊர் திருவிழா கூட அப்படி இருக்காது. அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு பெருமைப்படுத்தணும். பார்க்கும்போது இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான துறை நம்ம சமூக நலத்துறை. என்னுடைய ஆசான் குருமூர்த்தி அடிக்கடி சொல்லுவார், அலுவலர் முதல் ஆயா வரை ஒரே அணியில் இருந்தோம்னா எங்கேயோ போயிருக்கலாம் நம்ம அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். இதில் என்ன விஷயம்னா, அன்றைக்கி உலக அளவில் பெரிய அச்சுறுத்தலே முதியோர் தான். ஒரு வளர்ந்த நாடுகள், ஒரு சில நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் முதியோர்களை ஒரு சுமையாக பார்க்கக்கூடிய தருணம் இது. கிட்டத்தட்ட 1990 வந்து வெறும் 8%, 9% ஆச்சு உலக மக்கள் தொகையில். இன்றைக்கி 16%, 20% நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் அப்பே சிதம்பரம் என்ன சொன்னார், நீங்கள் சம்பளம் வாங்குறதை விட உயிரோடு இருக்கிற காலம் அதிகமாக இருக்குது, ஓய்வூதியம் அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்கன்னு ஓய்வூதியத்தை கை வைக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணார். விடாமுயற்சி, நம்ம போராட்டம், பலவித போராட்டம், ஓய்வூதியத்தை பாதுகாப்புங்கிற மாதிரி. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன பெரிய பெரிய அச்சுறுத்தல் என்னென்னா, பெரிய அச்சுறுத்தல் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான். நம்மளுக்கு என்னென்னா நிறைய இப்போ தான் வந்து இஷ்யூஸ் வருது. அப்போல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டோம்.
இன்றைக்கி பல கட்டமாக போராடுறோம். நான் நேரடியாக கேட்குறோம், நீங்கள் இதை கட் பண்ணிடுங்க. அந்த 597 எங்கள் 497 பிடிக்கிறது கட் பண்ணிடுங்க. நீங்கள் 497 போட்டு அது ஒரு சுரண்டல் இதாக இருக்குது. நீங்கள் ஒழுங்காக நாங்கள் கேட்குற மருத்துவப்படி 3000 கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏற்புடைய ஒரு காப்பீட்டு திட்டத்தை நாங்களே ஏற்பாடு செய்து சிறப்பான வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான போராட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அதே போல் 70 வயது என்பது அவனே கணக்கு கொடுக்குறாங்க. மொத்தத்தில் வேறு இந்த முதியோர்கள் எப்போ வந்து அதிகமாக பேர் காலியாகக்கூடியதுன்னா 70லேருந்து 80க்குள்ளே அதை மீட்டுட்டாங்கன்னா 80 மீட்டுட்டாங்கன்னா அப்புறம் 100 வரைக்கும் போயிடுறாங்க. அப்போ இந்த 70 to 80 வந்து மிக குறியீஷலாக இருக்குது. பாராளுமன்ற நிலைக்குழு வந்து பரிந்துரைத்தபடி அந்த 70 வயது எட்டியவுடன் 10% எங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு உரிமை, ஒரு நியாயம் அப்படிங்கிற அடிப்படையில் பலகட்ட போராட்டங்களை ஒரு நெருக்குதலையும் தாக்குதலையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் ஓய்வூதியம் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து எல்லா நாடு நம்மளோட பின்தங்கி நடிகை சுழலில் அவ்வளோ பொருளாதார நெருக்கடி. இன்றைக்கி அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் 60% தாண்டி. பாகிஸ்தான் 70 கொடுத்துக்கிட்டு இருக்கான். மற்றவங்களாம் வளர்ந்த நாடுகள்லாம் வந்து 100க்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு கணக்கூட சொல்லுவாங்க, நீ ஓய்வு பெற்ற உன்னைய மாதிரி நீ கொடுக்கறதுக்கான எனக்கு வசதி இல்லை, அதனால் நீ வந்து என்ன செய்கிற இப்போ வந்து வர்ற ஆளுங்களுக்கு நான் ஓய்வு வந்து கொடுக்குற மாதிரி இல்லை, கான்ட்ராக்ட் பே தான். அந்த கான்ட்ராக்ட் பேக்கு ஒரே சம்பளத்தை கொடுப்பேன்னு சொன்னால் அதையும் சர்வீஸ் போட்டு கொடுத்தான். ஆனால் நிறைவு என்பது கிடைப்பதில்லை. ஆனால் ஆகவே தோழர்களே, அருமை சகோதரர்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் வாழ்க்கை என்பது குறுகிய காலம். இதில் ஒரு இனிமையான ஒற்றுமையான இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது போராளிகளுக்கு ஒரு உற்சாகம் ஊக்கத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு போல் நிறைய நடக்க வேண்டும். பிறிதொரு சமயத்தில் விரிவாக பேசுவதற்காக வருகிறேன். நிச்சயம் இந்த மாதிரி விழாக்கள் சிறக்க வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, மிக்க நன்றி. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் உண்டு பண்ணி கொடுங்க. மெயினாக லிஸ்ட்டு தரோம். இப்போ இந்த அமைப்போட நோக்கமே கிரீவன்சஸ் ரெட்ரஸல் ஒரு பக்கம் பார்க்குறோம். இது மாதிரி ஒரு கெட் டுகெதர்னு வச்சுக்கிங்களேன், மனநலத்தை பேணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம நண்பர்கள் நிறைய இருக்காங்க, டியூ டு ஏஜ் ஃபேக்டரு ஒரு இது என்னங்கிறது தெரியாமையே வரதில்லை. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸை நீங்கள் கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, விஜயகுமார் ஐயா அவர்களை பற்றி நான் சொல்லணுன்னா, நாங்கள் வந்து 93, 94லேருந்தே நாங்கள் வந்து தோழர்கள். மேற்பார்வை நிலை 1, 2 சிடி போஸ் யூனியன்லேருந்தே அவரும் அவர் மனைவி கிருஷ்ணவேணி அவர்களெல்லாம் நாங்கள்லாம் தோழர்கள். கிட்டத்தட்ட 30 வருடத்தில் அவர் மிக சிறப்பாக இப்பொழுது வந்து நம்மளுடைய ஓய்வுதர் தின விழாவில் நம்மளுக்கு மிக அருமையான வாழ்த்துறை வழங்கியதற்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக 3 மாவட்டத்தின் கலை நிகழ்ச்சிகள் ரெடியாக இருக்கிறது. முதலாவதாக சென்னை மாவட்ட கலை நிகழ்ச்சிகள். குழந்தை மாதிரி மாறப்போகிறார்கள். ட்விங்கிள் ட்விங்கிள் ப்ரோக்ராம் பேர். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நேயர் விருப்பம் வந்து சேர்ந்த நாம் ஓய்வூதியராகவும் மாறிக்கலாம், நேயராகவும் மாறிக்கலாம். நேயர் விருப்பம் முதல்ல 4 பேர் மேடை ஏறி ஆடின வணக்கம் பாடல்களை லேட்டாக வந்த நாங்கள்லாம் பார்க்காம போயிட்டோம். அது பாரு பெரிய கையை காண்பிக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு பாடல் மீண்டும் எங்களுக்கு காட்சிக்கு கிடைக்குமான்னுட்டு ஏங்குறோம். செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போதான் உங்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வருது. நான் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் எல்லாருமே இது கிறிஸ்மஸ் நேரம் வேற, நிறைய பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுலேயும் குழந்தை பாடல்களுக்கு மிகச்சிறந்த ஒருத்தர் வந்து நமக்கு பிச்சம்மா. எங்கே போனாலும் ஒரு குழந்தை பாடலை பாடுவாங்க. அது மாதிரி இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸ் எல்லாரும் நம்ம பேரம்பேத்திக்கெல்லாம் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். கொஞ்சம் யாராவது ஒருத்தர் பாடுறீங்களா? இல்லை எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? எப்படி பாடுறீங்க? பாடுங்க. ட்விங்கிள் ட்விங்கிள். வெரி குட், கை தட்டிக்கோங்க. ஆமாம், இந்த மாதிரி பாட்டு தான் நமக்கு தெரியும் ட்விங்கிள் ட்விங்கிளை பற்றி. ஆனால் இப்போ சென்னை மண்டலத்துலேருந்து வராங்க பார்த்தீங்களா, சென்னை மாவட்டம், அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரை எப்படியெல்லாம் பாடலாங்கிறத இப்போ பாடி காட்டுவாங்க. எப்படி தமிழில் பாடி காட்டுவாங்க, ஒரு தமிழர் எப்படி அந்த ட்விங்கிள் ட்விங்கிளை பாடி காட்டுவாங்கன்னு. அடுத்து தெலுங்குக்காரர் ஒருத்தர் வந்து ட்விங்கிள் ட்விங்கிளை எப்படி பாடலான்னு பாடி காட்டுவாங்க. அடுத்து மலையாளத்துலேருந்து கேரளாலேருந்து ஒருத்தங்க வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் எப்படி பாடுவாங்கன்னு. கடைசியாக
பஞ்சாப்லேருந்து ஒருத்தங்க வந்து ட்விங்கிள் ட்விங்கிளே எப்படி பாடுவாங்கன்னு பாடுவாங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. நமக்கு தெரிஞ்ச ஒரே ராகத்தில் இப்போ நம்ம பாடிட்டோம். ஆனால் இவங்கெல்லாம் வித்தியாசமாக பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க. கடைசியில் தான் பஞ்சாபி வந்து ஆட போகிறாங்க. அந்த நேரம் யார் யார் ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் மேடையில் வந்து ஆடலாம். ஓப்பன் ஃப்ளோர். How I wonder what you are, twinkle twinkle little star. How I wonder what you are. Samaga madanisa sanida magarisa. அவரோகணம். சமக மதனிசா சனித மகரிசா. அப்பா பௌதபகள் சோஹை லைக் a diamond in the sky, like a diamond in the sky. ஸ்ருதி பேசுகளடி பாத்துக்கோ. சகமகரி சனி சகரி சனி தமதனி சனி ரிசானி தமனித கமகரி ச. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அடுத்தது சொல்லுங்க. Twinkle twinkle little star, how I wonder what you are. Appa above the world so high, like a diamond in the sky. In the sky. சூப்பர். அடுத்தது கேரளா. கேரளா twinkle 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 little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Up above the world so high, like a diamond in the sky. இது பஞ்சாபி சூப்பர். பஞ்சாபி வரப்போகுது. twinkle 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 little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Twinkle 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 little ஆடுறவங்கலாம் star, வரலாம். how I wonder what you வரலாம் are. வரலாம் ஆட வரலாம். Above the world so high, like a diamond in the sky. வாங்க வெங்கட்ராமன் வாங்க. Twinkle 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 கடைசியில் ஒரு மேல் வாய்ஸ் தான் வந்துச்சு. மறுபடியும் வாங்க வாங்க மறுபடியும் ஒன்று ஆடுவோம். உபேந்திர பாபு சூப்பரா ஆடுவாரு. போடுங்க. அதான் பாபு பாபு வாங்க வாங்க. நாகலிங்கம் சார் சூப்பர் டான்சர் நாகலிங்கம் வாங்க 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 வாங்க. அவர் ஆடினார் பாருங்க. இப்படி இப்படி ஆடுங்க. வாங்க வாங்க. எப்படி அது மறுபடியும் வெரி குட் எக்ஸலென்ட். ஒரு ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. நம்ம வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கைனாங்க இல்லையா, அதுதான் அடுத்தாப்புலதான் டான்ஸ் ஆடுறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா இருக்குல்ல.
நல்லா இருக்குமான்னு தெரியல. நாடகம் போட்டுட்டு டான்ஸ் பார்க்கலாமா எப்படி? நாடகம் முடிஞ்சிட்டு டான்ஸ், அப்போ தான் இப்போ தான் ஆடி களைச்சி போயிருக்கிறோம்.